ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சும்மா யதார்த்தமாக கேம் விளையாடிட்டு இருக்கும் நிமிஷத்தில் திடீர்னு அதுக்கு நடுவில் டங்க் பேட்டில் அப்படின்னு ஒரு கேம் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ஒரு டங்க் பேட்டில் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா சொன்ன ஒரு இதுதான் ஞாபகம் இருந்துச்சு எனக்கு. இதை பற்றி இந்த பூச்சியை பற்றி ஆல்ரெடி எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்பா என்னடா டங்க் பேட்டல்னா என்னது? டங்க்னா என்னது? அதாவது பூச்சி. அதாவது இது ஒரு வண்டு உண்டு பார்த்துக்க. நம்ம ஆர்மூவம்பட்டி, அதாவது செவந்திபுரம் பக்கத்தில் நாடார் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குது. அந்த கிரவுண்டில் நாங்கள் விளாண்டுட்டு இருக்கும்போது ஃபுட்பால் விளாடுவோம். நாங்கள் இந்த பால் வேகமாக என்ன ஆகுனா, இதுக்கு முன்னாடி நிறைய வீடுகள், இப்போ நம்ம வீடுகளில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய மலம் கழிக்கணும் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி லெட்டின்லாம் இருக்குது. அப்போ லெட்டின் இருக்காது. அப்போ அந்த கிரவுண்டில் ஓரமாக நிறைய கருவ மரங்கள்லாம் இருக்கும். அந்த கருவ மரங்களுக்கு அடியில் அந்த பகுதிகளெலாம் போய் நிறைய பேர் ஓப்பனில் போய் ஆகி போவாங்க. அப்படி போகிறதுனால நிறைய வேதிகள்லாம் இருந்தது. இதுக்கிடையில் என்ன அப்படின்னா, நிறைய பன்னிகள்லாம் வரும். பன்னிகள் அந்த மலத்தை சாப்பிட்டு போகும். இப்படிலாம் இருந்த காலங்கள் போய் இன்றைக்கி நம்ம நிறைய விழிப்புணர்வில் இன்றைக்கி தனித்தனியாக எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். அப்படிங்கிறத நான் பார்த்த ஒரு விஷயம். இல்லை, பால் அடித்து அந்த பக்கம் போனால் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாட்டு சாணம் நிறையா இருக்கும். மாடுகள் அங்கே நிறையா படுத்துருக்கும். இப்போ மாட்டுச்சாணம் நிறையா இருக்கும். அந்த மாட்டு சாணத்துக்கு மத்தியில் சில நேரங்களில் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, சின்ன சின்ன வண்டுகள். நீங்கள் இப்போ அதை காமிச்சல ஒரு வண்டு, அந்த வண்டு ஆக்சுவலாக நேராக இப்படி முன்பக்கமாக அப்படி ஊட்டிகிட்டு போவார். அதாவது இப்போ ஒரு ஒரு பால் மாதிரி இப்படி ஒரு பெரிய இதை உருட்டுறது வண்டு இங்கே முன்பக்கமாக இப்படி தள்ளிட்டு போகிற மாதிரி இதில் கேம் போட்டிருக்காங்க. உண்மையிலே தவறான ஒன்று. அப்படி போகாது. அது யாரோ கரெக்டாக பார்க்காதனால இருக்குது. வண்டுடைய முன்பகுதி இங்கே இருக்கும், பின்னாடி தான் தள்ளிட்டு போகும். இப்படி தான் உருட்டிகிட்டு போகும். ஸோ அது உருட்டிட்டு போகிற விதம் பார்த்தா பின்னங்காலை வச்சு முன்னாடி நிற்கும், பின்னால் காலை வச்சு தள்ளிட்டு போகும். ஸோ இப்படி தான் அது இருக்கும். ஆனால் இதில் பார்த்தா அப்படி இருக்குல்ல. அதை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த வண்டு உருட்டிட்டு போகும்போதே திடீர்னு சண்டை போடும். இது இங்கிட்டு தள்ளிட்டு போவோம், அது அங்கிட்டு தள்ளிட்டு வரும். ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். நாங்கள் கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு ரசித்த காலங்கள் உண்டு. அப்போ அந்த வண்டு சில நேரங்களில் ஒன்று தள்ளிட்டு போகும்போது சில நேரங்களில் கொஞ்சம் இறக்கமான பகுதியில் வேகமாக உருண்டு ஓடிடும். அந்த அந்த சாணி உருண்டை அதை உருட்டி வண்டு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ ஏன்னா அது இதில் இருந்து தானே எடுத்துகிட்டு போகுது. அது சில நேரங்களில் அதோடைய வலை அந்த பொந்து பகுதிகளில் போகும்போது வேகமாக தள்ளிட்டு போயிட்டு அது இறக்கத்தில் வேகமாக உருண்டு ஓடிடும். அப்புறம் வேகமாக முன்னாடி போய் அதை போய் நின்று மறிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அது கொஞ்ச நேரம் அதை பார்த்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த வண்டோடைய கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அந்த வண்டு இப்போ நான் பார்க்கவே இல்லை. எங்கே இருக்குது, என்னாச்சு, அந்த வண்டு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அது நிறைய விஷயங்கள் நமக்கு உதவியாக இருந்தது அந்த காலங்களில். இப்போ கேமில் தான், ஆனால் இப்போ கேமில் தான் பார்க்க முடியுது. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. பார்த்தோன்னா உனக்கு புரியும். முடிஞ்சேன்னா நான் எப்போ காமிச்சு தரேன். சரி, ஓகே. நாங்கள் அப்போ கேமை கண்டினியூ பண்ணுறோம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ எம் ப்ரீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த பாரை நான் உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோவில் போட்டுருங்க.